அவ்வளோ ஈஸியாலாம் இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஒன்லி லோக்கல் பீப்புள் மட்டும்தான். பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? ஹவ் இஸ் த பிளேஸ்? இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? ஹலோ, வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து டே 7 இருக்கோம் ரோட் ட்ரிப்பில். ஏன்னா இங்கே 2 மாதம் இருந்திருக்காங்க ஜிபியில் மட்டும். ஏன்னா இவ்வளோ கேவலமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம், அதெல்லாம் நான் ஒரே பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ எம் லிவிங் இன் த ஃபாரஸ்ட் ஆல்வேஸ். ஸோ அதை பற்றிலாம் நம்ம ஒரி பண்ண டைம் இல்லை, நம்மளோட லுக்ஸ் அதை பற்றிலாம். பட் எனிவே, ஸோ இங்கே தான் நான் 2 மாதம் இருந்தேன், இந்த ப்ராப்பர்ட்டியில் தான். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறைய டைம் போயிருக்கேன். இப்போ நம்ம கெஸ்டிங் போட்டுட்டு வி ஆர் கோயிங் இன்சைட். ஸோ இதுன்னு பார்ப்போம். நல்ல கோல்டு இருக்குது, நல்லாவே கோல்டு இருக்குது. டைம் வந்து 8 AM இன்னைக்கு. ஸோ நம்ம இருக்கிறது ஜிபி, ஆல்ரெடி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சார். ஸோ இந்த ரிவரில் நம்ம எப்போ வேணாலும் குளிக்கலாம், யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரைவேட் ஆக்சஸ் மாதிரி தான். இது வந்து குப்பை கொட்டுற இடம் சார், டஸ்ட்பின். ஆமாம், வேஸ்ட்டு எல்லாம் இங்கே தான் கொட்டுறது. ஃபுட் வேஸ்ட்டு எல்லாமே. Go to the forest. Okay. ஸோ எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கோ. இதுக்கு முன்னாடி போகலாம். ஸோ நம்ம வீடியோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஒரு வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங்கும் போட்டிருப்பேன். இதுக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இங்கே இருந்திருந்தீங்கன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி. எல்லாம் உட்காந்து சேட்டை பண்ணியிருக்கோம், அரட்டை அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி இடம் தான் இது. So we should cross this now. என்னோட ட்ரைபாட வச்சுட்டு தான் போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. But I will try. நான் வந்து இந்த ஸ்டீமை தாண்டி வந்துட்டேன். ஸோ அவங்க எல்லாம் வரணும் ஷூ நினையாம, அதுதான் பெரிய டாஸ்க்கு. Actually I'm trying to find a path for them ஈஸியாக வர்றதுக்கு. பட் எந்த பாத்துக்கும் ஈஸியாக இல்லை. நான் ஷூ போடலங்க, என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்க. எங்கே போனாலும் அப்படியே ரக்கடாக போகிறது தான். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஜஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் அ பாத் ஃபார் தெம், நினையாம வர்றதுக்கு. அஸ்வின் சார், சார் வந்துருவீங்களா? அதுலயா ஈஸியா வந்துருவாங்களோ. ஸோ இங்க நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்படி போகணும், இந்த வேலை போகணும். ஆக்சுவலா அவங்க ஈஸியா இதுல வரலாம், ஆனா மேபி இந்த இடத்துல அவங்க கஷ்டப்படுவாங்க. நான் எப்படி நிக்கிறேன் பாருங்க. Let's go there.
நான் வந்து ரொம்ப முழுசா நம்புறேன். There is no leopards here. Yes. I have a trust in this forest. So, yeah. ஸோ இனி ஈஸி தான். Let's go. ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமான இடம் சொல்கிறேன். இதுதான் நம்ம வந்து கிரிக்கெட் விளையாடுற இடம். இதுதான் வந்து ஸ்டெம்ப்பு. ஸோ சம்மரில் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஸோ அதுதான் 4 லைன். So we should play cricket here only. This is the pitch. You are standing in the pitch. All the village people will be playing here. Yeah. Stump. நம்ம வந்து இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே நுழைய போகிறோம். இதுவுமே ஃபாரஸ்ட் தான், பட் இன்னுமே அடர்ந்த காடுகளுக்குள் நம்ம வந்து போகணும். லெப்பர்ட்ஸ் மட்டும் இல்லைன்னா போதும். மக்களே, இங்கேருந்து தான் டீப் ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ ஏதாவது நடக்கணும்னா இதுக்கு மேலே தான் நடக்கும். வாருங்கள் வாருங்கள். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்லைன்னு பாடுறதுக்கு ஏற்ற இடம். ஸோ எவ்வளோ டீப்பாக இருக்கு பாருங்க ஃபாரஸ்ட்டு. ஸோ வி ஆர் இன்டு தி ஃபாரஸ்ட் நோ. அவ்வளோ ஈஸியாலாம் இங்கே யாரும் வரமாட்டாங்க. ஒன்லி லோக்கல் பீப்புள் மட்டும்தான். ஸோ நம்மளோட கெஸ்ட் முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஹிமாலயாஸில் ஏதோ ஒரு மூலையில் தூக்கி சுற்றிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் தே வாண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான். சி சொர்க்கங்க சொர்க்கங்க. மேம், பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்களா? ஹவ் இஸ் த பிளேஸ்?
இந்த பிளேஸ் எப்படி இருக்கு? அவங்க 2 பேரும் நீ வந்தாவா வராட்டி போன்னு போறாங்க. திரும்ப போகிறோம் ரூமுக்கு. ஒரு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ கைஸ், இப்போ நம்ம இதை வந்து தாண்டி ஆகணும். தாண்டுறோம். இந்த இதில் போய் ஃப்ளாட்டில் வா. ஒரு கால் ஃப்ளாட்டு, ஒரு ஃப்ளாட் அதில் வச்சுக்கோ. ஒரு கால் நடுவில், ஒரு கால் வெளியே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதில் ஒரு கால் வை. இதில் ஒரு கால், அதில் ஒரு கால். अतुल भाई कैसे हो भाई? Say hi to my audience. ஹலோ ஹால், வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து டே 7 இல்லையா? சின்னதாக ஒரு நேச்சர் தெரப்பி முடிச்சுட்டு we are going to Ragapur Fort trek today with our guests. ஸோ சிறப்பாக ஃபன் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும். ஸோ என்னை பற்றி சொல்லணுன்னா, ஐம் லிவிங் இந்த ஹிமாலயாஸ் ஃபார் மோர் தென் 600 days. ஸோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு மக்களை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ அப்படி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. ஸோ நவ் ரக்பூர் ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.